தமிழ்நாட்டுல இந்த கடவுளுக்கு ஒரே கோயில் தாங்க இருக்கு. விநாயகரும் முருகரும் எப்படி சிவன் பார்வதி கிட்ட இருந்து உருவானாங்களோ அதே மாதிரி அம்மையப்பர் கிட்ட இருந்து உருவானவர் தான் இந்த கடவுளும். இவர் யாரு, இந்த கோயில் எந்த கோயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம கணேஷ் ராகவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கிற சித்திரகுப்தர் கோயிலுங்க. தமிழ்நாட்டிலேயே சித்திரகுப்தருக்கு இந்த ஒரு கோயில் தாங்க இருக்கு. சித்திரகுப்தர் யமதர்மருக்கு கணக்கரா வேலை செய்யறவருங்க. இந்த சித்திரகுப்தர் எப்படி உருவானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமயத்துல மக்களுடைய தர்ம அதர்ம கணக்கு பண்றதுக்காக ஒருத்தர் உருவாகணும்னு சொல்லி சிவபெருமான் வரையறாருங்க. அந்த வரைஞ்ச சித்திரம் ரொம்ப அழகா இருக்குன்னு பார்வதி தேவி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுக்கறாங்க. அந்த சித்திரம் தான் இப்ப சித்திரகுப்தரா அவதரிச்சிருக்காரு. இன்னொரு ஒரு புராணம் படி இந்த சித்திரகுப்தர் இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை வணங்கி சிவபெருமான் காமதேனு கிட்ட இருந்து இந்த சித்திரகுப்தரை பெற்று இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் கொடுத்தார் அப்படின்றது இன்னொரு ஒரு புராணமா இருக்குங்க. இந்த சித்திரகுப்தர் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை யமதர்மன் கிட்ட காமிச்சு நமக்கான சொர்க்க நரக வாழ்நாளை வகுத்து கொடுப்பார் அப்படின்றது நம்பிக்கையா இருக்குங்க. சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தருடைய ஜெயந்தி விழா வெகு விமர்சையா இந்த காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயில்ல நடைபெறுதுங்க. தமிழ்நாட்டுல நிறைய சன்னதிகள் இந்த சித்திரகுப்தருக்கு இருந்தாலும் பிரதானமான ஒரு கோயில் இந்த காஞ்சிபுரத்துல இருக்க கோயில் தாங்க. இந்த ஒரு தகவல் அரிதான பயனுள்ள தகவலா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த காணொலியை இது தெரியாத நண்பர்களுக்கு பகிரவும் செய்யுங்க.